ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன் மக்களே. ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நாஞ்சில் தேசமான நாகர்கோயிலில் இருக்கேன். நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ஒரு எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா நாகர்கோயிலில் இருந்து திருப்பதி வர எஸ்சிடிசி பஸ் ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. நாகர்கோயிலில் இருந்து டெய்லி மதியானம் 12:45 எஸ்சிடிசி பஸ் எடுப்பாங்க. எஸ்சிடிசியோடைய அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாகர்கோயில் டு திருப்பதிக்கு டெய்லி மதியானம் 12:45 எடுக்கிற பஸ்ஸு திருப்பதிக்கு அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு போகிற மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது எல்லாமே இந்த ஒரு vlogல பார்க்கலாம் மக்களே. நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் டு திருப்பதி இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் சொன்னாங்க. நாகர்கோயிலில் இருந்து வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக இந்த பஸ் திருப்பதி போவோங்க. மற்ற பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயிலில் இருந்து எடுத்தாங்கன்னா வேலூர், சித்தூர் வழியாக உங்களுக்கு திருப்பதி போவாங்க. நம்ம போகிற பஸ்ஸு மட்டும்தான் உங்களுக்கு காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக திருப்பதி போவோம். பார்ப்போம் எப்படி இருக்குது ரூட் எல்லாமே பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 3 பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க எஸ்சிடிசி நாகர்கோயில் டு திருப்பதிக்கு. ஃபஸ்ட்டு பஸ்ஸு நம்ம பஸ்ஸுங்க 12:45 எடுப்பாங்க. செகண்ட் பஸ்ஸு 1:30 மணிங்க ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. மூணாவது பஸ்ஸு உங்களுக்கு 3 மணிங்க. அந்த பஸ் கன்னியாகுமரி டு திருப்பதி போகிற பஸ்ஸு நாகர்கோயில் வழியாக தான் போகும். எஸ்சிடிசிலே லாங் ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு திருப்பதி போகிற எஸ்சிடிசி தாங்க. அதுதான் ஒரு லாங் ரூட்டு. அந்த பஸ் இந்த நாகர்கோயில் வழியாக தான் போகும். ஆனால் 3 மணி உங்களுக்கு மதியானம் 2 மணிக்கு தான் உங்களுக்கு கன்னியாகுமரியில் எடுப்பாங்க. எடுத்து நாகர்கோயில் வந்து நாகர்கோயில் டு திருப்பதி ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு அருமையான கிளைமேட்டுங்க. நாகர்கோயிலில் வெயிலேயில் நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிட்றலாம். சாப்பிட்டு நம்மளுடைய vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பஸ்ஸு 12:45 வரும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோன்னா பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். மீல்ஸ் தான் வாங்கியிருக்க மக்களே. சாப்பிட்டு போகலாம். வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. சாப்பிட்டு போனோன்னா டைம் கரெக்டாக இருக்கும் நம்ம பஸ் வர்றதுக்கு. சாப்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு சின்ன மழை பெஞ்சு இப்போ நின்றுச்சு. நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேல தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா எஸ்சிடிசியில் சென்னை, திருப்பதி, பெங்களூர் போகிற பஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரூட்டில் தான் வந்து போடுவாங்க. இப்போ பஸ்ஸு எதுவும் இல்லை. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஸ்சிடிசி பஸ் இருக்கும். உங்களுக்கு சென்னை போகிற பஸ்ஸு, பெங்களூரு, பாண்டிச்சேரி போகிற பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் கிளம்பும். மக்களே, நம்ம பஸ்ஸு வந்துடுச்சு. நாகர்கோயிலில் இருந்து திருப்பதி போகிற பஸ்ஸு புது BA6 தான் கொடுத்துருக்காங்க. பிரகாஷ் வேகா பர்மிஷன் கேட்டு இந்த ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணுற மக்களே. பஸ்ஸோடைய ரூட்டு அழகாக மேலேயே போட்டிருக்காங்க. உங்களுக்கு திருநெல்வேலியில் இருந்து மதுரை, திருச்சி, விழுப்புரம்க்கு அப்புறம் காஞ்சிபுரம், வந்தவாசி, அரக்கோணம், திருத்தணி, நகரி, ரேணிகுண்டா வழியாக இந்த பஸ் போகும் மக்களே.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு மேக்ஸிமம் எல்லா சீட்டும் காலியாக இருக்குங்க. 2 பேர் தான் புக்கிங்கு. நான் ஒன்று, இன்னொருத்தர் புக் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டும் என்ட்ரி உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே பஸ்ஸு நாகர்கோயில் திருநெல்வேலியிலே ஃபில் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் மதுரையிலே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகிடும் போல். சீட்டு ஃபில் ஆகிடுச்சுன்னா ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகலை, யாரும் புக் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி விழுப்புரம் கூட உள்ளே போயிட்டு தான் போவாங்களாம். பார்த்தாவே தெரியும் ஒரு சீட்டுக்கு ஒருத்தவங்க தான் உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டேனால் புக்கிங் இல்லை மக்களே. இந்த ஃப்ரண்ட் சீட் தான் நான் புக் பண்ணியிருக்கேன், 2ஆம் நம்பர் சீட்டு. இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஹெட் கவர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. சீட்டை நீங்கள் ரெக்ளைனிங் பண்ணலாம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட்டை ரெக்ளைனிங் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து ப்ளக் டைப் யூஎஸ்பி டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்டு ஒர்க்கிங் கண்டிஷன் தான், லைட் எரியுது மக்களே. இந்த இடத்துல தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லி வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு யூஎஸ்பி டைப்பில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டு, மொபைலை வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் வைக்கிறதுக்கான இடமே பவுஜி வந்து கிழிச்சிட்டாங்க. அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் மக்களே. அதே போல் இந்த இடத்துல உங்களுக்கு ரீடிங் லைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எல்லா சீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா SOS பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்கர்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:30 மணி. திருநெல்வேலி வந்திருக்கோம். நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு மக்களே. திருநெல்வேலியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி டு நீங்கள் காஞ்சிபுரம், திருத்தணி, திருப்பதிலாம் வந்து புக் பண்ணிக்கலாம். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் டு திருப்பதி வரைக்கும் ட்ராவல் பண்ண 880ங்க. நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டேன். இதே நீங்கள் கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 835 ரூபா வரும் மக்களே.
டைம் கரெக்டாக 6 மணிங்க. மதுரை வந்திருக்கோம். நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் திருநெல்வேலியில் இருந்து மதுரைக்கு இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ மதுரையில் இருந்து திருச்சி காஞ்சிபுரம் அந்த சைடு போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. மதுரையிலையும் நம்ம பஸ்ஸுக்கு புக்கிங் இருக்குது மக்களே. மதுரை டு நீங்கள் காஞ்சிபுரம் திருத்தணி அதே போல் திருப்பதிலாம் வந்து புக் பண்ணிக்கலாம். மதுரையில் இருந்து திருப்பதிக்கு ஏகப்பட்ட எஸ்சிடிசி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. செங்கோட்டை டு திருப்பதி, திருச்செந்தூர் டு திருப்பதி, தூத்துக்குடி டு திருப்பதி, பாபநாசம் டு திருப்பதி. இப்போ நம்ம போகிற பஸ்ஸு எல்லா பஸ்ஸுக்கும் மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ்ஸோடைய ரிட்டன் டைரக்ஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதியில் மதியானம் 2:30 மணிக்கு எடுக்கிறாங்க. 2:30க்கு எடுத்து உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் 6:30க்கு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் வர மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸில் நீங்கள் நாகர்கோயிலில் இருந்து திருப்பதி காஞ்சிபுரம் திருத்தணிக்கு புக் பண்ணிக்கலாம். வந்தவாசிக்கு புக்கிங் கொடுக்கல. அதே போல் வள்ளியூர்லேயும் இந்த பஸ்ஸுக்கு புக்கிங் இல்லை மக்களே. திருநெல்வேலியில் இருந்து நீங்கள் காஞ்சிபுரம் திருத்தணி திருப்பதிக்கு புக் பண்ணிக்கலாம். திருநெல்வேலியில் இருந்து உங்களுக்கு 2 எஸ்சிடிசி காஞ்சிபுரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று நம்ம எஸ்சிடிசி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து திருவள்ளூர் போகிற எஸ்சிடிசிங்க. அந்த எஸ்சிடிசிக்கும் காஞ்சிபுரம் புக்கிங் கொடுத்துருக்காங்க. நாகர்கோயிலில் இருந்து எடுத்து வள்ளியூர் உள்ளே போனாங்க, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு உள்ளே போனாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர் கோவில்பட்டி இது எல்லாமே பைபாஸ் தான். விருதுநகர் பைபாஸு. மதுரை வந்திருக்காங்க. மதுரைக்கு அப்புறம் திருச்சி உள்ளே போவாங்க. திருச்சி நம்ம பஸ்ஸுக்கு புக்கிங் இல்லை. சீட்டு காலியாக இருந்துச்சுன்னா திருச்சி விழுப்புரம் உள்ளே போயிட்டு தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எஸ்சிடிசி நின்றுட்டுருக்கு. ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணுற எஸ்சிடிசி நாகர்கோயில் டு திருப்பதி போகிற எஸ்சிடிசி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து திருப்பதி போகிற எஸ்சிடிசி. இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை, வேலூர், சித்தூர் வழியாக உங்களுக்கு திருப்பதி போவாங்க. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம் வழியாக திருப்பதி போவாங்க. ரூட்டு மட்டும் டிஃப்ரென்ஸு. மக்களே, நைட்டு டின்னர் வந்து நான் மதுரையிலே வாங்கிட்டேன். ஏன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு நல்லாயிருக்கும், அதனால் இங்கே வாங்கிட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில் துவரங்குறிச்சி அந்த இடத்துல வந்து டின்னர் நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துல ஹோட்டல் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. பிலோ ஆவரேஜ் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலே நான் வாங்கிட்டேன். நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மதுரையிலே ஃபுட்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை சென்னைக்கு ஸ்பெஷலுக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருந்து திருப்பதி வரைக்கும் 800 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த வந்தவாசி காஞ்சிபுரம் அரக்கோணம் வழியாக போகிறது. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கிலோமீட்டர் தாங்க. நாகர்கோயிலில் இருந்து வேலூர் சித்தூர் வழியாக போனால் 815. இதே நாகர்கோயிலில் இருந்து வந்தவாசி காஞ்சிபுரம் வழியாக திருப்பதி போகிறோன்னா 800 கிலோமீட்டர் வருது. ஒரு 15 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் வருது.
மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:10 நமக்கு ஹோட்டல் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. எல்லா எஸ்ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நிப்பாட்டுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பார்சல் வாங்கிட்டேன், மதுரையிலே வாங்கிட்டேன். அதை தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிடலான் இருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டாக இருக்கட்டும், ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், பிலோ ஆவரேஜ் தாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணலாம். 15 minutes later. சூப்பராக நம்மளுடைய நைட்டு டின்னரை சாப்பிட்டாச்சு. வாங்க மக்களே கண்டினியூ பண்ணி போகலாம். இதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களை திருச்சியில் மீட் பண்ணுறேன். திருச்சி பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போவாங்க, அங்கே மீட் பண்ணுற மக்களே. மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:10 திருச்சி வந்திருக்கோம். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. டிரைவரைனா நல்லா சூப்பராக ஓட்டினாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா 80 லாக்குங்க. அந்த 80லே ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நல்லா சூப்பராக ஓட்டுறாங்க. ஆஃப் த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோங்க நாகர்கோயிலில் இருந்து திருச்சி வரைக்கும். மீதி இருக்க கிலோமீட்ரு என்ன டைமிங்கில் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் காஞ்சிபுரமில் முழிச்சேன்னா காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, நகரி, ரேணிகுண்டா இதெல்லாம் கொஞ்ச நேரம் கேபின் ரைடு பண்ணிவிட்டு திருப்பதியில் போயிட்டு நம்ம vlog-ஐ எண்ட் பண்ணிக்கலாம். The next morning. மக்களே குட் மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி. திருத்தணி வந்திருக்கோம். நல்லா தூங்கிட்டேங்க. திருச்சி தாண்டி ஒரு சூப்பரான தூக்கம். காஞ்சிபுரத்துலேயே முழிக்கணும்னு நினச்சேன், முழிக்க முடியல. அரக்கோணம் வந்து முழிச்சு அங்கேருந்து கேபின் ரைடு அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். பார்ப்போம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்புறம் விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போயிட்டு தான் போனாங்க. ஏன்னா புக்கிங் ஆகலைங்க. சீட்டு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டில் ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. மீதி எல்லா சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. அதனால் எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு தான் போகிறாங்க. புக்கிங் ஆச்சுன்னா உங்களுக்கு மதுரைக்கு அப்புறம் ஒரு நான் ஸ்டாப் ரைடாக இருக்கும். நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேணிகுண்டா கிட்டே போயிருப்போம். திருப்பதி 5:30 போயிருக்கலாம். ஆனால் புக்கிங் இல்லாதனால எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ளே போயிட்டு தான் போகிறாங்க. முருகனின் 6 படையில் 5ஆம் படை வீடான முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணியில் இருக்கனால திருத்தணியில் வந்து கோவில் திருவிழாங்க. அதனால் ரூட்டை வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இப்போ வேறு ரூட் வழியாக நம்ம ரேணிகுண்டா போவோம்.
மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30. திருப்பதி உள்ளே வந்துட்டோம். கரெக்டாக 1 மணி நேரம் டிலேங்க. 5:30க்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வரணும். ஆனால் நம்ம பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டும் உள்ளே போயிட்டு தான் வந்தாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஃபில் ஆகலை, புக்கிங் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தாண்டி திருச்சி, விழுப்புரம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போனாங்க. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தாங்க. ஏன்னா சீட்டு ஏற்றுறதுக்காக. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஏறலை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் டிலேவாக இப்போ நம்ம திருப்பதி வந்திருக்கோம். நாகர்கோயில், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி இந்த 4 ஊரில் இருந்து திருப்பதி கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு தாங்க. எஸ்சிடிசி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் பஸ்ஸு ஏபிஎஸ்ஆர்டிசி வந்து ஆப்ரேட் பண்ணல. அது என்னன்றது எனக்கு தெரியலை. ஏபிஎஸ்ஆர்டிசி தமிழ்நாட்டில் லாங் ரூட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி டு பழனி மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த பஸ்ஸில் கரெக்ட் பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். அதில் மெயினாக ஹோட்டல் பிரேக்கு. ஹோட்டல் வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக நிப்பாட்டினாங்கன்னா பக்காவாக இருக்கும். அதே போல் வந்து நாகர்கோயில் டு திருப்பதி ஒரு லாங் ரூட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்எஸ் நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் கொடுத்தாங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலில் இருந்து நீங்கள் எந்த சைடு காஞ்சிபுரம், அரக்கோணம், திருப்பதி வர்றதுக்கு ஒரு பக்காவான பஸ்ஸுங்க. இந்த vlog இதோட நான் இங்கேயே எண்ட் பண்ணிக்கிறேன். திருப்பதி போயிட்டு டைம் இல்லைங்க. அடுத்து நான் சென்னைக்கு போகணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளேயே வச்சு இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பஸ் ட்ராவலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இந்த vlog எண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மக்களே, கரெக்டாக 6:35க்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே மக்களே, டாட்டா, பாய்.